இன்னைக்கு நம்ம தோட்டம் தந்த அழகான அறுவடையை பத்தி பார்க்கலாம். ரேஷன் பழ அறுவடை தாங்க. அதுக்கு பின்னாடி குருவி வேற உட்காந்துருக்கு பாருங்க. பக்கத்துல இருக்க வேப்ப மரத்துல பரவி பறிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமா இருந்துச்சுங்க. அதுல இருந்து 4-5 பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணி பார்த்தா என்ன ஒரு அழகான நிறம் பாருங்க. அடுத்து வேலிகள்ல படர்ந்து கிடந்த கொஞ்சம் பெரண்டைய துவையலுக்காக அறுவடை பண்ணீங்க. தாளிப்புக்கு 1 கப்பு கருவேப்பிலையும். இது செர்ரி பழ தக்காளியை பாருங்க, வேலியில எவ்வளவு உயரம் வரைக்கும் வளருதுன்னு. இது வரைக்கும் நல்ல நிறைய பழங்கள் கொடுத்துச்சு. இது கடைசி அறுவடை, அவ்வளவுதாங்க. இதை பச்சையா சாப்பிடலாம், இல்லைன்னா சேலட்களை பயன்படுத்தலாம். ஓரிரு நாளைக்கு தேவையான பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி சின்னதா ஒரு கார்டன் இருந்தா போதுங்க. டெய்லி அன்னன்னைக்கு தேவையான காய்கறிகளை பறிச்சுக்கலாம். கத்திரிக்காயுமே நல்லா காய்க்க ஆரம்பிச்சு 2 முத்தின கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டேன். வளர்ந்த பூக்களும் மொட்டுக்களும் ஒரு செடியில எவ்வளவு பூத்திருக்கு பாத்தீங்களா? இப்படி எப்பயுமே பூத்துக்கிட்டு இருக்க இந்த கொஞ்சம் வெள்ளை ரோஜா பூக்களையும் அப்புறம் பக்கத்துல இருந்த மஞ்சள் கலர் பூக்களையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புளிச்ச கீரை வர நல்ல உயரமா வளர்ந்து வருதுங்க. இன்னைக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான புதினாக்களை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். வயிற்று புண்ணு ஆத்தக்கூடிய கொஞ்சம் மிளகு தக்காளி கீரையும் எடுத்துக்கிட்டேங்க. தோட்டம் தந்த காய்கறியில நல்லா சாப்பிட சுட சுட பரிமாற வாழை இலைகள் அவசியங்க. அதனால கொஞ்சம் வாழை இலையும் பறிச்சுக்கிட்டே. இந்த அறுவடை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.